தலைநகர் டெல்லியில் ஒவ்வொரு ஆண்டும் குளிர்காலத்தில் அதாவது அக்டோபர் முதல் ஜனவரி வரையிலான காலத்தில் காற்று மாசு அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் இந்த நகரம் நவம்பர் முதல் ஜனவரி வரை வாழ தகுதியற்ற நிலையிலும் மற்ற மாதங்களில் சிரமப்பட்டு வாழும் நிலையிலும் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்திய அளவீட்டுகளின்படி காற்றின் தரம் என்பது 6 நிலைகளில் கணக்கிடப்படுகிறது. அதாவது குறியீடு அளவு 0 முதல் 50 வரையான அளவில் இருந்தால் காற்று தரமாக இருப்பதாக கருதப்படுகிறது. 50 முதல் 100 வரை இருந்தால் ஏற்றுக்கொள்ளும் வகையில் காற்று இருப்பதாகவும், 100 முதல் 200 வரை இருந்தால் மிதமான காற்று மாசாகவும், 200 முதல் 300 வரை இருந்தால் மோசமான நிலையில் இருப்பதாகவும், 300 முதல் 400 வரை இருந்தால் மிகவும் மோசம் என்றும், 400 முதல் 500 வரை இருந்தால் தீவிரமான காற்று மாசு என்றும் கணக்கிடப்படுகிறது. இந்நிலையில் டெல்லி 6வது நிலையான AQI 484ஐ எட்டியிருப்பதாக தேசிய மாசு கட்டுப்பாடு ஆணையம் கூறியுள்ளது. இந்த அளவு மாசான காற்றை சுவாசிப்பது ஒரு நபர் ஒரு நாளுக்கு 21 சிகரெட்டுகளை பிடிப்பதற்கு சமம் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். மேலும் காற்றில் நுரையீரலுக்குள் நுழைந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய PM 2.5 எனப்படும் 2.5 மைக்ரோமீட்டருக்கும் குறைவான விட்டமுள்ள துகள்களின் எண்ணிக்கை உலக சுகாதார அமைப்பு பரிந்துரைத்ததை விட 17 மடங்கு அதிகமாக இருக்கிறது. மேலும் காற்று மாசு இன்னும் மோசமாகிவிடக்கூடாது என்பதற்காக கட்டுமான பணிகளுக்கு தடை விதித்ததுடன் வாகன நடமாட்டத்தையும் கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளனர். குழந்தைகளை வீட்டில் இருக்க வைப்பது போக்குவரத்தை கட்டுப்படுத்த உதவும் என்பதால் பள்ளி மாணவர்களுக்கு ஆன்லைனில் பாடம் கற்பிக்க முதலமைச்சர் அதிஷி உத்தரவிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து காற்று மாசை தடுப்பதற்காக டெல்லி அரசு தரப்படுத்தப்பட்ட பதில் செயல் திட்டம் அதாவது கிராப் என்ற திட்டத்தின் அடிப்படையில் செயல்படுகின்றனர். கிராப் திட்டத்தின் 4வது கட்டத்தை தற்போது அமல்படுத்தியிருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதன்படி கட்டுமானம் மற்றும் இடிக்கும் பணிகள் நிறுத்தப்படுகின்றன. அத்தியாவசியமில்லாத தொழில்துறை யூனிட்டுகள் நிறுத்தப்படுகின்றன. டீசல் ஜெனரேட்டர்கள் மற்றும் BS4 இல்லாத வாகனங்கள் நடமாட்டம் கட்டுப்படுத்தப்படுகிறது. மக்களிடம் விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்படுகிறது. இந்த கடுமையான காற்று மாசு சுவாச பிரச்சனைகளையும் இதய நோய்களையும் உருவாக்கக்கூடியது. இதனால் மக்கள் வீடுகளுக்குள் இருக்கவும், வெளியில் வரும்போது N95 மாஸ்க் பயன்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். டெல்லியை தொடர்ந்து அதிக காற்று மாசு கொண்ட நகரமாக பாட்னாவும், அதைத் தொடர்ந்து லக்னோவும் உள்ளது. இந்தியாவில் குறைந்த காற்று மாசு கொண்ட நகரங்களாக கவுகாத்தி மற்றும் திருவனந்தபுரம் உள்ளது குறிப்பிடத்தக்கது.